உனக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? இங்க வா, இத பாரு. இங்க பாரு, இந்த போட்டோ நல்லா பாரு. இதான் என்னோட சூரஜ். இங்க பாரு, இது எல்லாமே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கார்ட்ஸ். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் சூரஜ் எனக்காக பண்ணி கொடுத்தது அவன் கையால. பாரு, இது இந்த வருஷத்துக்கான கார்டு, இது போன வருஷத்துக்கான கார்டு, இது அதுக்கு முந்தின வருஷத்துக்கான கார்டு. எல்லாத்தையும் பாரு. உனக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சுல? எனக்கும் சூரஜுக்கும் உள்ள உறவுக்கு பாத்துட்டல்ல? இப்ப நீ சொல்லு, உன்கிட்ட ஒரு ஆதாரமாவது இருக்கா? உனக்கும் சூரஜுக்கும் உள்ள உறவை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? என் ரூம பார்த்தல்ல? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் மூச்சு விடும்போது கூட என்னோட ஒவ்வொரு மூச்சு காத்தும் சூரஜை போய் தொடும் தெரியுமா? இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு இல்லையா? எங்க 2 பேரோட உறவு எங்க போய் முடியும் தெரியுமா? கல்யாணங்கிற பந்தத்துல. புரிஞ்சுக்க. ஆனா நீ நடுவுல வந்துட்ட. ஆனா இப்போ உனக்கு இதெல்லாம் நாடகமா தெரிஞ்சதுன்னா உன் முன்னாடி இன்னும் நிறைய ஆதாரங்களை கொண்டு வருவேன். உன்னோட 4 நாள் கல்யாணம் இருக்கே, எனக்கும் சூரஜ்க்கும் நடுவுல இருக்க பல வருஷ பந்தத்தை ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு எந்த கல்யாணமும் நடக்கல. இது ஒரு பாதுகாப்பு. இது ஒரு புருஷனும் தன்னோட பொண்டாட்டிக்கு மாட்டி விட்டு அவளுக்கு நம்பிக்கை கொடுப்பான். அதாவது கூடவே இருப்பா, விட்டு போக மாட்டேன்னு. நீ இப்படி பேசுறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல. எனக்கு உன் கழுத்துல தொங்குற தாலியை பத்தியும் கவலை இல்ல, அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பத்தி கவலை இல்ல. இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. சூரஜன, வேண்டாம் சூரஜன, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. தப்பு பண்ணது நான் தான்டா. இஷாவுடைய மனசை நோக்கடிச்சிட்டேன். அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். இல்ல இல்ல வேண்டாம் சூரஜன, கண்டிப்பா நீங்க அன்னைக்கு கஷ்டம் கொடுத்துருக்கீங்க. ஆனா இது எல்லாமே அவங்க நல்லதுக்காக தான் நீங்க பண்ணீங்க. பாவம் மனசுக்குள்ளேயே சுக்குநூறா இந்நேரத்துக்கு உடஞ்சு போயிருப்பா. இதெல்லாம் யோசிக்கும் போது என்ன பார்க்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இப்ப நடந்த இந்த எல்லா விஷயத்துக்குமே அவருடைய தப்பு என்ன இருக்கு சொல்லு? ஏற்கனவே பெத்த அப்பாவை அவளுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்திருக்காரு. பத்தாதுக்கு நான் அவளை அழ வச்சுட்டேன். நீ பாரு, இப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா? பாவம் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க. பாவத்துக்கான தண்டனை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த பானையில உப்பை போடு. இல்ல சொன்ன கேளு, பானையில உப்பை கொட்டு. என்னால இதை பண்ணவே முடியாது. முடியாதா? அண்ணா 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 வேணாம் அண்ணா. அண்ணா சொன்ன கேளுங்க. சொல்லுங்க ஐயா. வேலை முடிஞ்சது ஐயா. உண்மையிலே கலக்கிட்ட சூரஜ். சரி,
அப்பா நீங்க தானே சொன்னீங்க என்ன மாதிரி ஒரு ரவுடினால இஷாவுடைய வாழ்க்கையை அழிஞ்சிரும்னு. அதான்ப்பா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்க பார்வையில நான் ஒரு கெட்டவனாக வேண்டியதா இருக்கு. ஒருவேளை உங்களால முடிஞ்சா நான் செஞ்ச இந்த கேவலமான காரியத்துக்கு என்ன மன்னிச்சிருக்க. எனக்கு யார் கூடயும் கல்யாணம்லாம் ஆகல. எனக்கு உன் கழுத்துல தொங்குற தாலியை பத்தியும் கவலை இல்ல, அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பத்தி கவலை இல்ல. இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. பிந்தியாவுடைய நெத்தியில நான் குங்குமத்தை வைக்க போறேன். அதுக்கப்புறம் என்னுடைய பேரை சொல்லி நான் அவ கழுத்துல தாலியை கட்ட போறேன். உன்னோட 4 நாள் கல்யாணம் இருக்கே, எனக்கும் சூரஜ்க்கும் நடுவுல இருக்க பல வருஷ பந்தத்தை ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் ரவுடிசம் பண்ற? ரவுடிசம் பண்றதா இருந்தா இந்நேரத்துக்கு உன்னை தொட்டு பண்ணிருப்பேன். அது என்னன்னா, நான் உன்ன மாதிரி கிடையாது. அப்படி இருந்திருந்தேன்னா உன்னோட விரதத்தை உடைச்சு உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை நீ எனக்கு கொடுத்துருக்க. கஷ்டத்தை என்னமோ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீ என்னையும் நம்மளோட கல்யாணத்தையும் அசிங்கமாக்க உன்னை விட மாட்டேன். பொண்டாட்டி இருக்கும் போது புருஷ ரூமை விட்டு வெளியே போய் தூங்கக்கூடாது. அப்படி தூங்குனா அது பொண்டாட்டிக்கு அசிங்கம். ஒரு விஷயம் உனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் உன் புருஷனும் இல்ல, நீ என் பொண்டாட்டியும் இல்ல. நமக்குள்ள எந்த ஒரு உறவும் கிடையாது, புரிஞ்சுதா? இப்ப வரைக்கும் நமக்கு நடந்த கல்யாணம் உண்மையா பொய்யான்னு இன்னும் நிரூபணமாகல. ஆனா என்னைக்கு நிரூபணமாகுதோ அதுக்கப்புறம் நீ எங்க வேணா போய் எனக்கு கவலை இல்லை. அது வரைக்கும் நான் உன்னோட பொண்டாட்டி தான், புரியுதா? உன்னால எதையுமே நிரூபிக்க முடியாது. நீ இந்த கற்பனையில இருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளியில வரியோ அவ்வளவு சீக்கிரம் அது உனக்கு நல்லது. என்ன இது? இதெல்லாம் என்ன? நீ என்ன உன் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலானாலும் சரி, ஆனா நான் உன்னை என் புருஷனா ஏத்துக்கிட்டேன். அதனால ஒரு பொண்டாட்டியோட தர்மம் என்னன்னா தான் புருஷன் பட்னியா படுக்க கூடாது. சாப்பிடு. எனக்கு பசியெல்லாம் எதுவுமே இல்ல. நீ இப்படி வம்பு பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம நீ போய் சொன்னதுனால உன் தொண்டையில சாப்பாடு இறங்காதுல, வருத்தப்படுறல. அதனாலதானே என்ன நேருக்கு நேர் பார்க்காம இருக்க. முகத்தை பாத்தியா எவ்வளவு வாடி போயிருக்குன்னு? பாரு, கண்ணாடியில பாருப்பா, அங்க பாரு. எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, அதே நேரத்துல நான் எந்த தப்புமும் பண்ணல. அப்படியா? அப்ப நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். அப்படின்னா ஏன் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிற? ஏன் திடீர்னு பசிக்கலங்கிற? நீ எப்ப கோவமா இருக்கியோ சோகமா இருக்கியோ அப்பதான் சாப்பிட மாட்ட.
நான் ஒன்னும் சோகமா இல்ல. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு நான் இப்போ ஒன்று காட்டுறேன் பாரு. நீயே பாரு. சூரஜ் என்னமோ திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் தான். ஆனா எப்போ அவன் தப்பு பண்றேன்னு உணர்றானோ அப்போ அவன் சாப்பிடாம இப்படிதான் இருப்பான். எந்த அளவுக்கு நீ எனக்கு கஷ்டத்தை கொடுத்தியோ அதே அளவுக்கு நீ உள்ள கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க. என்னால அதை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. என்ன மன்னிச்சு ரிஷா. நான் உன்னுடைய நல்லதுக்காக உன்னை இங்கிருந்து அனுப்பிதான் ஆகணும்.